Taste the Daily. தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவது அதிகரித்து வருவதால் பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சமாக உள்ளதாக வேலூர் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 18 வயசுலேருந்து 20 வயசு பசங்க வரைக்கும் பாலியல் கொடுங்களை ஈடுபடுத்துங்க. அதுக்கு இந்த மது கடை தான் காரணம். ரொம்ப கெட்டு போகிறாங்க பசங்க, போதை பொருள் அடிமையாக ஆயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற காசு வச்சுருந்தா கூட திட்டிக்கின்னு போகிறாங்க, வைக்க முடியல. எதுவும் அரிசி பருப்பு கூட வாங்க முடியல. எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு போய் குடிச்சுக்கிட்டு வீட்டில் ரொம்ப பேஜார் பண்ணுறாங்க. இதனால் முதல்ல அந்த கடையை மூடணும். சிறு குழந்தைகள் முதல்வர் பெரிய பாட்டி வரை இப்போ இருக்கும் காலகட்டத்தில் அதிகமாக நடப்பது பெண் கொடுமை தான். பெண் கொடுமைன்றது சின்ன வயசு குழந்தைங்கள 30-60 வயசு கிழமை 4 வயசு பொண்ணு ரேப் பண்ணுறோம். இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கிறதுங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நாட்டு நடப்புக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. இதெல்லாம் மாறணும்னா அது எதனால் நடக்குதுன்னா மெயின் மது, அடுத்து கஞ்சா, அடுத்து போதை வஸ்துகள் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வன்கொடுமைகள் நிறைய நடக்குது. அதே மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறான், குடிச்சிட்டு பொண்டாட்டி அடித்து நாசம் பண்ணுறான், சாவடிக்கிறானுங்க, எத்தனையோ நடக்குது. எத்தனைக்கும் காரணம் என்ன? இந்த போதை வஸ்து தான். போதை வஸ்து இல்லாமல் இருந்த வரைக்கும் நாடு நல்லா இருந்தது.